ஹாய் கேமர்ஸ் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது வழக்கம் போல ஃப்ரீ ஃபயர் மேட்ச். அதுக்கு முன்னாடி இந்த பெட்டு பார்த்தீங்களா, இந்த பெட்டு பேர் வந்து ஸ்ரீராம். எப்படி கிடுக்குன்னு ஆடுறான் பாருங்க, தொப்பை வச்சு ஜிக்கிட்டு ஆட்டுறான். சரி கம்பேக் இந்த ஃப்ரீ ஃபயர் சும்மா ஃபன்னு தான் சொன்னேன். இது என்ன மேட்ச்னா கிளாஸ்க்கு வராங்கிற மேட்ச் தான். சும்மா போல போக்கில் ஒரு மேட்ச் போட்டு விடுவோமே இதுதான் போட்டப்பட்ட மேட்ச். இது நல்லா ஒரு மாதிரி ஃபன்னாக தான் போயிருக்கும். அது நீங்கள் சொல்லுங்கள். சரி இங்கேருந்து அடிக்கலான்னு பார்க்க அடிக்க உள்ளல அவன் ஊக்காங்க போட்டிருக்கான். சரி நம்மளோட குரங்குச்ச அவனே குரங்கு தான் போல, குரங்கு மாதிரி ஊக்காங்க போட்டுனா இங்கேருந்து ஒரு ஓசிக்கல் அடிப்போம் பாருங்க, அப்படியே தரமான ஓசிக்கலா ஓசிக்கில் கிங். நான் இதுக்கப்புறம் என் பேரை வந்து விஜய் லியோக்கு பதிலாக ஓசிக்கில் கிங்னு மாற்றிடலான்னு பார்க்குறேன். நல்லா இருக்கும் பேர். அதிகமாக ஓசிக்கில் அடிக்கிறேன்னா என் ஃப்ரெண்ட்ஸாக சொன்னாங்க ரூம் மேட்ச் சும்மா போடுவோம் கிளாஸில், ஓசிக்கில் தான் ஓவர் அடிக்கும் போலாகுது. ஓகே அதுக்கப்புறமா இங்கே ஒரு இந்த ஆரஞ்சு கலர் சொக்காதாங்க இவன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவன் பேர் வந்து எமன் நினைக்கிறேன். எமன் ப்ரோ எமன் ப்ரோ போட்டது இல்லை. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து சாவடிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வழக்கம் போல் நாங்கள் தான் ஜெயிச்சோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்பயுமே நான் ஜெயிச்சிருவேன். ஏன்னா அது எனக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும் ஒரு நண்பன் போல, இது என்னோட நண்பன் போல ஃபர்ஸ்ட் ரவுண்டு. சரி அடுத்த ரவுண்ட் ஒரு A94 எடுத்துட்டு அப்படியே வீரா அசூரா மாதிரி போவேன். அவங்க சூற விட்டுருவாங்க. என் மேலதான் எவன்டா கை வைக்க முடியும் அப்படின்னு அசால்ட்லாம் போனேன். மேல கை வைக்கணும் ஒருத்தர் பிறந்தாண்டா வரணும் அப்படின்னு போனா இங்கிருந்து ஒரு சுர சோனி கேட்டுச்சு. ஒன்றும் சுடுற மாதிரி இருக்குன்னு பின்னாடி பார்த்தா பின்னாடி வந்துட்டான் தலைவன் ஏகே. ஐயோ வெஸ்ட் போடலன்னா ஏகே நல்லா டேமேஜ் கொடுக்குமே அப்படின்னு ஸ்கோப் போட அடிக்கலான்னு குளோவல் போட்டு முடிச்சு விட்டான். ஒருத்தன் நம்மளால அடிக்க துப்பு இல்லையே, துப்பு கண்ணாயே செத்து போயிட்டியாடா அப்படின்னு நினச்சி திரும்பி டக்குன்னு பார்த்தா 4 பேர் அப்படியே படன்னு வராங்க. ப்ரோ அடிங்க ப்ரோ, உங்களால் முடியும் ப்ரோ. உங்கள் பேர் என்னது ப்ரோ? எல்லாம் ரேண்டம் பிளேயர்ஸ் அவெஞ்சர்ஸ். இதை நம்மளுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது, சரி விடுங்க. அதுக்கப்புறம் அந்த கொரோனா தான் இன்னும் யூஸ் பண்ணா தான் அடிக்கும் போது 10 வாட்டி ரீலோடு பண்ணால் அப்படி தான் ஆகும். இவன் பாருங்க சம்மந்தமே இல்லாமல் மூளையில் முட்டை போட்டுட்டு இருக்கான். டேய் தம்பி போய் அடிங்கப்பா, என்ன பண்ணுறீங்க தம்பி? ஈவில் நீயாச்சும் அடிப்பாக்கா ஏக்கா குட்டப்பாவோட போட்டாக்கா அடிங்கக்கா அப்படிதான் என்ன 32 அவ்வளோ போச்சு சாப்பிட்டு போல. ஐயோ ஃப்ரீ ஃபயரா பக் ஃபயரான்னு தெரியல. மறக்காம அதை 35 2 வாட்டி நிறைய வாட்டி போச்சு. அதை மறக்காம எண்ணி பாருங்க எத்தனை டேமேஜ். 200 HP தானே பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்போதான் இப்போ தலைவர் 1v4 பண்ண போறான். ஐயா வாங்க அம்மா வாங்க, இங்கே ஒரு 1v4 உள்ள போதான் செம்ம. அடிப்பா அழியில வெட்டிக்கல எதுக்கு ஆட்டுறப்போ. பாருங்க தரைய சுடா சூப்பரா. அவ்வளோதான்டா. நம்மள மாதிரி இந்த மாதிரி டீம் மேட் இருந்தால் எப்படா உருப்படும் அந்த டீமு. இந்த பாருங்க குறைஞ்சிட்டான் பாருங்க எமௌண்ட் போடுறான். ரைட் ரே எமனே இருறா உன எமன்ட்டுங்க அமுச்சு விட்றான்டா நினச்சி இந்த எலும்பு குண்டு ரவுண்டு வந்தாவே இருப்பா இருக்கும். எங்கெங்க இருந்தால் அவன் லாங் கன் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சுவான். நான் வேறு அது தாம்சனு. சரிங்க குளோவல் போட்டு காப்பான். அவன் ஏறான். சரி ஏறாது தம்பி, ஏறாதப்பா தம்பி ஏறாத ஏறான் அங்கே ஐயால சொல்ல புத்தா போச்சா. காதுல குருவி குயிங்கன்னு கேட்குமே அந்த மாதிரி தான் சாட்டு மண்டியில வச்சு விட்டான். சரி ஐயோ என்ன நம்ம ஓவர் அடி வாங்குறோமோ இன்னைக்கு. சரி நம்ம என்னாச்சும் கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. தலைவர அடிங்க தலைவரே. அடிமலே பாம்பு போட போறான்னு நினைக்கிறேன். பாம்பு போட்டாடா டேய். இவர் தான் அடி. அவ்வளோ பட கால் சுல்ட்டு இருப்பாங்க பாரு. தலைவருக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு போல. சரி அவன் வீட்டு சாப்பிட அவன் கொழுப்பு அதிகமாக யாருக்கு சரி விடு. அதுக்கப்புறம் இங்கே எத்தனை ரவுண்ட் வரை தெரியல, மறந்து போச்சு. சரி ஏதோ ரவுண்டு வச்சுக்கோங்க. அப்படியே தாம்சன் ப்ரோ சாவு போறாடா நீ யாரடா குளோவல் போடுறான். குளோவல் தூக்கி பின்னாடி போறா. டேய் முன்னாடி போட சொன்னா பின்னாடி போட்டேங்க. ஐயோ பிடிச்சி பழக்கிறாங்களே. ப்ரோ ஏகே வச்சிருக்கீங்க ப்ரோ அடிங்க ப்ரோ அடிங்க அவ்வளோதான் ப்ரோ. எங்க ஜோடியா தாங்க வரான் அந்த ஆரஞ்சு கலர் சொக்கா. வானுவிலா இருப்பான் போல. வானுவிலே அடிப்பா தம்பி, அவ்வளோதான் தங்கச்சி அடி தங்கச்சி. அடி அங்க போ அவ்வளோதான் அப்படியே. என்னடா ஊக்காங்க இப்படி எழுப்பாகுது. ஊக்காங் வேற லெவலுக்கு. அவ்வளோதான் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நம்ம கேங் வின் பண்ணிடுச்சு. வாட் வண்டர்ஃபுல் மேட்ச், சூப்பராக இருந்துச்சுப்பா. அதே மாதிரி 2-2 வந்தாச்சு. இது வந்து 5வது ரவுண்டு. இப்போதான் ஒரு சம்பவம் நடக்கும். நானும் ப்ரோ பிளேயர் தான்டா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக போவேன். இந்த ஆரஞ்சு கலர் சொக்காங்க நிற்பான். இவன் கூட ஒருத்தன் வருவான். அவன் எங்க ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருந்தேன். வந்துட்டான் பாருங்க வானுவிலே ஐயால இருறா. இப்போ நான் பண்ணுவேன் ஒரு கிறுக்குத்தனமான வேலை பண்ணுவேன். போகிற மாதிரி போயிட்டு இங்கே நின்றுவேன். அவன் போயிட்டான் போல நினச்சி வந்தான் பாருங்க, மண்டையில் வச்சு விட்ட போறா தம்பி. ரிவ்யூ பண்ண வந்து அந்த ஆரஞ்சு கலர் சொக்கா வராரு. தம்பி இருறா ரிவ்யூ பண்ணையா வர அப்படின்னு சொல்லி திருப்பி நாக்கடி. அவ்வளோதான் போ ஓடு கோபுரா MP4 டேய். இப்போ பர்றா இப்போ பாருங்க இவன் வந்து டிமிட்ரி போட்டான் போல HP ஏறதுக்கு. இப்போ கண்டுபிடிச்சி போ தம்பி வீட்டுக்கு போங்கப்பா. என்னப்பா நீங்க ஐயோ பேர் அடிக்கிறான். குளோவல் இல்லையா குளோவல் இல்லை. இதுக்கப்புறம் M10 அவர் M10 வச்சிருப்பாரு போல, அங்கேருந்து அடிக்கிறானா. டே அப்படியே 3 கிலோ ஒரே ரவுண்ட்ல. நாங்களும் பிளேயர் தான் சார். இந்த மாதிரி நாங்களும் பிளேயர் தான். 3 கிலோ அடிச்சாச்சு. விஜய்லையோ இப்படி நான் டாப்புக்கே போயாச்சு. அப்புறம் இந்த ரவுண்டு ஜெயிச்சா நாங்கள் மேட்ச் வின் பண்ணிடுவோம்.
எப்படியாச்சும் இந்த தடவை ஜெயிக்கணும் அப்படின்னு பார்த்தா ஆரஞ்சு கலர் சொக்கா வந்து மாட்டினான் 3 பேர் கிட்ட. டேய் வானவிலே தாவடா நாயே. எப்படி அமௌண்ட் குதிச்சு குதிச்சு அமௌண்ட் போடுறாரு. தலைவரே போங்க தலைவர் வீட்டுக்கு. வணக்கம். இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாமே பண்ணிட்டு வீடியோ பாருங்க. தம்பி வாப்பா. அவ்வளோதான், எல்லாம் ஷேவ், எல்லாம் அடி வாங்கி ஷேவுங்க. ஒன்று ஒன்றா வருது. சரி, அடுத்தது வந்து நம்மளை எப்படியாச்சும் ஒரு கிலோ அடிக்கணுமே நினச்சி என்ன பண்ணுவேன்னா இது மேலே ஏறுவேன். 7ஆம் அறிவு சொல்லிச்சு, இங்கே ஒரு எனிமி இருக்கான்டா, போய் அட்றா அப்படின்னு சொல்லிச்சு. சரி எனிமி இருக்கான் போல, நம்ம போய் அடிப்போம் அப்படின்னு பார்த்து அடிக்க பார்த்தா ஒருத்தர் கன்ஃபார்மாக இருந்தான். ஆனால் ஏன்னா எடிட்லிங் தான் தானே மேட்ச் ஆனால் எனக்கு தெரியல. அது மாதிரி தான் வண்டியிலே வாங்கினா சரி இவனுக்கு போய் அமௌண்ட் போடுவோம், இவனுக்காச்சும் அமௌண்ட் போடுவோமே லைட்டாக அமௌண்ட்டை தான் போய் தொடுவேன், அதுக்குள்ளே முடிச்சு விட்ருவாங்க. சரி ஓகே, மேட்ச் வின் பண்ணியாச்சு. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விட்டு வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சிருங்க. ஐயோவா முடியலங்க, 6 நிமிஷம் தொடர்ந்து பேச முடியல. மறக்காம நான் தான் MVP 6 கிலோ வச்சிருக்கேன். லாஸ்ட்ல இருந்தேன், வந்தாச்சு 56 பாயிண்ட்ல இருக்கேன் மாஸ்டர்ல. பை கைஸ், பை.